உதவி உதவிங்கிற வார்த்தையை வந்து சொல்கிறத விட செஞ்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பல பேர் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. என்ன டைலாக் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது, மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யுங்கய்யா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யாமல் யார் செய்வா? மனுஷனுக்கு செய்கிற உதவி கடவுளுக்கு செய்கிற உதவி மாதிரி அப்படின்னு சொல்லி 3 பக்கம் டைலாக்கை தண்ணி குடிக்காமல் பேசிட்டு, ஆனால் உதவி செய்யும்போது உதவி செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக செய்யணும். ஏன்னா நாம் பிரச்சனை மாட்டி விடக்கூடாது பார்த்தீங்களா? ஏன்னா உதவி செய்கிறங்க பேரில் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ உதவி செய்யணும்னு யோசிக்காங்கல்ல, அவங்க என்னது உதவி செய்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை வரக்கூடாதா, உதவி செய்யலாமா வேண்டாமா, உதவி செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இந்த இடத்துல உதவி செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் செஞ்சு அது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் அந்த விஷயம். அதாவது சில தீய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள், ஓப்பனாக சொல்ல போனால் தேர் இழுத்து தெருவில் விடுற வேலை, இந்த வேலையை செய்கிறவங்க ஒரு செகண்ட் யோசிக்காமல் தைரியமாக செய்கிறாங்க. ஆனால் நல்லது செய்கிற நாம் மட்டும் பிரச்சனை வருமோன்னு பயப்படுறோம். அதனால் நல்லது செய்கிறதுக்கு முன்னாடி தைரியமாக செய்யுங்க. சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நல்லது செய்யும்போது அந்த ஆண்டவனே நம்ம கூட இருப்போம்.